தேவையான வெங்காயம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நன்னி எலும்பு கிரேவி பண்ண போகிறோம். ஆமாம். இப்போ கழுவ வாஷ் பண்ணுறோம். நிறையா தண்ணியில் போட்டு கழுவாமல் கலவை வச்சு திறந்துட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வாஷ் பண்ணால் போதும். அளவு எண்ணெய் கழுவிட்டு இதில் பார்க்கணும். போதுமா? க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்னது? நன்னி எலும்பு, ஆட்டு நன்னி எலும்பு. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பீஸ் இருக்குது. மொத்தமாக 1000 ரூபாய். எல்லாம் சேர்த்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இது வந்து மட்டன் கறி. கறி கடையில் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோரொட்டி. சோரொட்டின்னு சொல்லலாம், மண்ணீரல்னு சொல்லலாம். இது 350 ரூபா கொடுத்தாங்க. இது வந்து சின்னதுன்னு 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பாருங்க, இப்போ இது எல்லாம் சேர்த்து கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் இன்னைக்கு. பட்டை கிராம், பட்டை கிராம் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம். 3 வெங்காயம். அது பெரிய வெங்காயம் 3. வெங்காயம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. வெங்காயம் நல்லா ரெட்டாக ரோஸ்ட்டாக அந்த மாதிரி ஆக்கணும். அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூன். தண்ணி இஞ்சி பூண்டை போட்டு இப்படி வதக்கிக்கணும். வச்சுக்கிறோம். நல்லா பிரிஞ்சு அது கடைசியில் தான் போடுவாங்க. அது சொல்லிட்டேன். இந்த மண்ணீரலேருந்து இந்த மண்ணீரல் இப்போல்லாம் போடக்கூடாது. லாஸ்ட்டில் குழம்பு ஆனோடனே சிங்கிளில் வச்சு அந்த மண்ணீரெல்லாம் போட்டு நாங்கள் காட்டுறோம் எப்படி பண்ணோம். இல்லைன்னா அதை வந்து காய்ஞ்சிடும். போடு, உப்பு போடு, போடு. தேவையான அளவு உப்பு, சால்ட்டு, தேவையான மஞ்சள் தூள், தேவையான தண்ணி. மட்டன் இல்லை, தேவையான அளவுக்கு நம்ம வேக தண்ணி ஊற்றிக்கிறோம். இது வந்து எலும்பு நல்லா பெரு, நன்னி எலும்பு பெருசு, நல்லா கொஞ்சம்
கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அது வேகும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். என்ன தூள் வேணுமோ முதல்ல வெறும் தண்ணியில் அது வேகும். ஆமாம், இது நல்லா வேகணும். போட்டு முடிப்போம். இது வீட்டில் அரைச்ச தூள். இது பண்ணாங்க எலும்பு கிரேவியில் போட போகிறோம். தூளில் எல்லாமே கலந்து நாங்கள் அரைச்சிருக்கோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தூள். ஏன்னா ஒரு வாரம் நாங்கள் காய வச்சு இதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். ஆச்சி மசாலாவுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு வெங்காயத்தில் இது வெந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா தேவையான மிளகாத்தூள் போடணும். இது கடை தூளெல்லாம் கிடையாது, இது வீட்டு தூள். இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் அரைச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு எப்படி நாங்கள் இதை அரைச்சோன்னு சொல்லி காட்டுறோம். குழம்பு கலரும் மாறுது. மிளகாத்தூள் போட்டாச்சு. ஆட்டு நன்னி எலும்பு வெந்துன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்லோவில் வைக்கிறோம். இது மிளகாத்தூள் எடு. இப்போ இந்த நன்னி எலும்பை கொஞ்ச நேரம் இது மூடி போடாமல் மூடியே எடுத்துடணும். மூடி போடாமல் ஸ்லோவில் வச்சுட்டு ஒருத்தர் ஒன்று மண்ணீரெல்லாம் அப்படியே முழுசாக சாப்பிட்ணும். அப்போ தான் தெம்பு. இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன் அடுப்பை. ஃபுல்லாக அனல் வச்சா இதில் உள்ள ரத்தமெல்லாம் வெளியேறிடும். இப்படி கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஸ்பீடு இருக்கக்கூடாது. இப்படி போட்டுருணும். மண்ணீரல் அப்புறமா அது கொஞ்சம் கெட்டியானோடனே மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம்.